ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமில் ஸ்விட்ச் கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு நம்பர் இன்புட் கொடுத்து அதுக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் நம்ம ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் நேமு www.tutorjoes.com. உங்களுக்கு அதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படின்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த ப்ரோக்ராம் போகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சொல்லி நமக்கு ஆப்ஷன்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுது. நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நம்ம எந்த நம்பர்ஸை ஆட் பண்ணுமோ அல்லது சப்ராக்ட் பண்ணுமோ அந்த நம்பர் நான் இன்புட் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் 12, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் 10ன்னு சொல்லி ரெண்டு நம்பர் கொடுக்குறேன். இப்போ நம்ம கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ண போது என்டர் யுவர் சாய்ஸ் கேட்குது. அதாவது அடிஷன்னா நம்ம 1 கொடுக்கணும், சப்ராக்ஷன்னா 2 கொடுக்கணும், மல்டிப்ளிகேஷனா 3 கொடுக்கணும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிவிஷன்னா 4 கொடுக்கணும். நம்ம எந்த ஆப்ஷன் கொடுக்குறோமோ ஜஸ்ட் அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அதனுடைய அடிஷன் ஃபைன் பண்ணணும். அப்போ ஜஸ்ட் 1 கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும் நமக்கு அதனுடைய அடிஷன் வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம அந்த 2 நம்பர் இன்புட் கொடுத்துட்டு 3 நம்ம கொடுத்தோம்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன் வேல்யூ கிடைக்கும். நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன், சி ஃபைலாக ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணுறேன். STDIO அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணுறேன். CONIO அப்படிங்கிற ஒரு ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாய்டு மெயின், அதாவது நம்மளுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் ஜஸ்ட் இந்த இடத்துல நான் மெயின் ஃபங்க்ஷனை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன், நம்ம சாய்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த 1, 2 அப்படிங்கிறதுலாம் அந்த சாய்ஸ் இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக CH அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 நம்பர் இன்புட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ABன்னு சொல்லி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி, அதாவது நமக்கு அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக சீன்னு சொல்லி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனாக நம்ம பார்த்தீங்கன்னா இன்டீஜரில் கிடைக்கும். அதனால் நான் இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணிட்டேன். நமக்கு பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஒரு வேலை ஃப்ளோட்டில் கிடைச்சாலும் கிடைக்கலாம். அதனால் பண்ணுறேன், நான் ஃப்ளோட்டில் Dன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது நமக்கு டிவிஷனோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக Dன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா அந்த லிஸ்ட், அதாவது அந்த ஆப்ஷன்ஸை டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு நமக்கு 1ன்னு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு அடிஷன் வரும். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த இடத்துல அந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரே printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் எல்லா ஆப்ஷன்ஸும் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸ்லாஷன் யூஸ் பண்ணி, அதாவது ஒன்று ஒரு நியூ லைனில் வரணும்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்லாஷன் யூஸ் பண்ணுறேன். ஸ்லாஷன் நமக்கு ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் வைக்க போகிறேன். அதனால் அந்த இடத்துல சப்ராக்ஷன் சொல்லி நான் என்ன பண்ணுறேன், மெசேஜை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன். அதை என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் கொடுத்துக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆப்ஷன், அதாவது ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவிஷன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், 4ன்னு சொல்லி அந்த இடத்துல கொடுத்து அதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா நான் டிவிஷன் சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 நம்பர் இன்புட் வாங்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது என்டர் த 2 நம்பர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் நம்ம இன்புட் வாங்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், scanf அப்படிங்கிற இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் அந்த 2 நம்பர் இன்புட் வாங்க போகிறேன். நம்ம வாங்க போகிறது இன்டீஜர் வேல்யூ. அதனால் என்ன பண்ணுறேன், %d அப்படிங்கிற ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தா நமக்கு A அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு அட்ரஸ் ஆஃப் A கொடுத்துக்கிறேன். ரெண்டாவதாக கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு Bயில் போய் ஸ்டோர் ஆகணும். அதனால் அட்ரஸ் ஆஃப் Bன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணால் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணோம். இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், 2 நம்பர் இன்புட் கொடுத்துட்டு அதனுடைய சாய்ஸ் கொடுக்கணும். அதாவது அடிஷன் பண்ண போகிறோமா இல்லை சப்ராக்ஷன் பண்ண போகிறோமான்னு சாய்ஸ் கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்னொரு மெசேஜும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸ் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டீஜர் வேல்யூ இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இன்டீஜரில் தான் கொடுக்க போகிறோம். அதனால் %d போட்டுக்கிறேன். நமக்கு அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா CH அப்படிங்கிற வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகணும். அதனால் அட்ரஸ் ஆஃப் CHன்னு கொடுத்துறேன். இப்போ ஸ்விட்ச் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணோம். அதனால் ஜஸ்ட் நான் ஸ்விட்ச் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் ப்ராக்கெட், நம்ம எந்த வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ ஸ்டோர் இருக்கிற வேரியபிள் நேம் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோம். நான் CH அப்படிங்கிற வேரியபிள் தான் நம்மளோட சாய்ஸ் என்ன பண்ண போகிறேன், இன்புட் கொடுக்க போகிறேன். அதனால் அந்த CH அப்படிங்கிற வேல்யூ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம கேசஸ் டிஃபைன் பண்ணணும். அதாவது நம்ம இன்புட் கொடுக்குற வேல்யூ
கரஸ்பாண்டிங் ஒர்க் நமக்கு நடக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கேசஸ் டிஃபைன் பண்ணுறேன். சிஏஎஸ்சி கேஸ், அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் கொடுக்குற வேல்யூ ஒன்றா இருந்தால், அதாவது நம்ம சிஹெச் அப்படிங்கிற வேல்யூவில் 1ங்கிற வேல்யூ இருந்தால் நமக்கு இந்த கேஸ் வந்து நமக்கு ரன் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கேஸ் 1ல் நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கணும், சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. நமக்கு ஃபஸ்ட்டு அடிஷன் ஒர்க் நடக்கணும். அதனால் ஏ வேல்யூ, அதாவது ஏ வேரியபிள் இருக்க வேல்யூ பி அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூ ஆட் பண்ணி சி அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். இதை நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்லாஷ் அண்ட் நியூ லைனுக்காக நமக்கு கிடைச்சது அடிஷன் வேல்யூ, அதனால் அடிஷன் அப்படின்னு ஒரு சின்ன மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்டீஜரில் இருக்கும், அதனால் %t கொடுத்துக்கிட்டேன். இந்த வேல்யூ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சி அப்படிங்கிற வேரியபிள் இருக்கும், அதனால் சின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கேஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா நெக்ஸ்ட் கேஸை நமக்கு செக் பண்ணக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பிரேக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இந்த ஒரு கேஸை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா நான் கேஸ் 2ன்னு கொடுக்குறேன். கேஸ் 2வில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ராக்ஷன் வரணும். அதனால் என்ன பண்ணுறேன், ஏ மைனஸ் பின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த மெசேஜையும் பார்த்தா நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன். அதாவது அடிஷனுக்கு பதிலாக சப்ராக்ஷன் சொல்லி இந்த இடத்துல மெசேஜை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். SUB or அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் பர்சன்டேஜ், அதாவது இன்டீஜரில் தான் வரும், அதனால் %t கொடுத்துட்டேன். அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சி அப்படிங்கிற வேரியபிள் தான் இருக்கும், அதனால் ஜஸ்ட் சின்னு சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கேஸ் 3 டிஃபைன் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கேஸ் 1 அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறேன், கேஸ் 3ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நமக்கு மல்டிபிளிகேஷன் வேல்யூ, அதாவது மல்டிபிள் பண்ணணும், அதனால் பண்ணுறேன் நான் இந்த இடத்துல மல்டிபிள் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிளிகேஷன் வேல்யூ கிடைக்கும். அதனால் அந்த அடிஷன் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், மல்டிபிளிகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிஷன், அதனால் பண்ணுறேன் ஜஸ்ட் இந்த டிவிஷனுக்கு இப்போ கொடுக்குறேன். டிவிஷனுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா நான் கேஸ் 4ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏ வேரியபிள் இருக்க வேல்யூவை பி வேரியபிள் இருக்க வேல்யூவால் டிவைட் பண்ண போகிறோம். அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டில் வரும். அதனால் என்ன பண்ணுறேன், டி அப்படிங்கிற ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ண வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுறேன். நான் பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டியில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன். நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு, அதனால் %f ஃபார்மட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல இருக்கிற மெசேஜும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டிவிஷன் சொல்லி இந்த இடத்துல மெசேஜ் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. நமக்கு மேலே இருக்கிற எந்த கேஸுமே நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ஒர்க் ஆகும். அதனால் டிஃபால்ட்டு அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது இன்வேலிட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்தா நான் பிரேக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக கெட் சிஹெச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். நமக்கு எரர்ஸ் இது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், 2 நம்பர் இன்புட் கொடுக்கணும். என்டர் த 2 நம்பர்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு நம்பர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நம்ம அதோட சப்ராக்ஷன் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். அதனால் என்டர் யுவர் சாய்ஸில் நம்ம 2 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், நமக்கு சப்ராக்ஷன் அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிடும். இதே மாதிரி 2 நம்பர் கொடுத்து நமக்கு டிவிஷன் வேணும், டிவிஷன் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மல்டிபிளிகேஷன் அப்படின்னு வேணும்னா நம்ம 3 அப்படிங்கிற நம்பர் இன்புட் கொடுத்தா நமக்கு மல்டிபிளிகேஷன் வேல்யூ கிடைக்கும். இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் வேணாலும் அல்லது C++, HTML, JavaScript, PHP, MySQL இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் வேணும்னாலும் அல்லது டிசைனிங் டியூட்டோரியல் வேணும்னாலும் நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்களுடைய வீடியோஸை யூடியூப்பில் பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.